தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தியை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் சமூக வலைதள பதிவினையிட்டிருக்கிறார். உங்களுடைய விளம்பர வெறியை இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று தாவேகா அமைச்சருக்கு அவர் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அமைச்சர் கீர்த்தனாவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் அறிவுறுத்தியிருக்கிறார். ரீல்ஸ் அமைச்சர் ஒருவர் பிஞ்சு குழந்தைகளிடம் தன்னுடைய அந்த செயலை காண்பித்தது என்பது கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அனைத்து தலைவர்களும். அந்த வகையிலே சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர்களும் சமூக வலைதள பதிவினையிட்டிருக்கிறார்கள். அரசு பள்ளியில் ஆங்கில புலமையை ஆய்வு செய்கிறேன் என்கிற பெயரில் ரீல்ஸ் அமைச்சர் நடந்து கொண்டது முற்றிலும் அறிவற்ற செயல் என்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பதிவிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். மாணவர்களிடம் எப்படி நடந்து கொள்வது, எந்த சூழ்நிலையில் நடந்து கொள்வது என்பது தெரியாதா என்கிற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். நம்முடைய குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவதுதான் நமது வேலை. அவர்களின் தன்னம்பிக்கையை உடைப்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சமூக வலைதள பதிவை இட்டிருக்கிறார். ரீல்ஸ் மோகத்திற்கு குழந்தைகளை பலியாக்காதீர்கள் என்கிற வகையிலே அவருடைய சமூக வலைதள பதிவு என்பது அமைந்திருக்கிறது. உங்கள் விளம்பர வெறியை இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள், ரீல்ஸ் மோகத்திற்கு பள்ளி குழந்தைகளை பயன்படுத்தாதீர்கள் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். தாவேகா அமைச்சர் கீர்த்தனா ஒரு அரசு பள்ளிக்கு சென்று ஆங்கிலம் தெரியுமா என்று கேட்பதும், கடைசி பெஞ்ச் மாணவர்களா என்று கேட்பதும், தனக்கு தெரிந்த ஆங்கில அறிவு மற்றவர்களுக்கு தெரியவில்லை என்று அம்பலப்படுத்துவதும், அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களை அவமானப்படுத்தும் விதமாக நடந்து கொண்டதை கண்டித்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சமூக வலைதள பதிவினை இட்டிருக்கிறார். அந்த வகையிலே அரசு பள்ளியில் ஆங்கில புலமையை தனக்கு தெரியும் என்கிற வகையில் அதை பயன்படுத்தி மற்றவர்களை இழிவுபடுத்தாதீர்கள் என்கிற வகையிலே அவருடைய சமூக வலைதள பதிவு என்பது அமைந்திருக்கிறது.